வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதிக்குரிய மிக முக்கியமான செய்திகளோடு இந்த அதிகாலை வேளையில் உங்களை சந்திக்கிறேன். தேர்தல் பிரசாரங்கள் கடைகட்டுகின்ற வேளையில் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் குறித்து மக்கள் அதிக அளவு ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள். காரணம், தங்களுடைய வாக்கை தீர்மானிக்க, இல்லாவிட்டால் வாக்குகளை தீர்மானிக்க, தெரிவின் அடிப்படையில் சில விடயங்களை தீர்மானிக்க யார் என்ன விடயங்களை சொல்கின்றார்கள், தங்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் அவர்கள் உள்ளடக்கி இருக்கின்ற எமக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் என்ன, இது பற்றி மக்கள் ஆர்வம் செலுத்துவது கட்டாயமாக அவர்களது உரிமை. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு சார்பாக இறக்கிவிடப்பட்டிருக்கின்ற பாவன அரியணைத்திறனுக்கான தேர்தல் விஞ்ஞாபனம் வெகு விரைவில் வெளியிடப்படும் என்று இன்றைய நாளில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. அங்கே எடுக்கப்பட்ட சில முக்கியமான விடயங்கள் பற்றி பேச வேண்டும். ஆனால் இந்த செய்தி தொகுப்பு 2 பிரதானமான விடயங்கள் பற்றி இன்றைய நாளில் பேசப்போவது. ஒன்று, தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படுகின்ற இப்பொழுது மக்களாலும் குறிப்பாக இளைஞர்களாலும் பரவலாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு வேட்பாளரான அருண்குமார் திசாநாயக்க தலைமையிலான NPP இல்லாவிட்டால் JVPயின் அரசியல் கட்சியான தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று 26ஆம் தேதி திங்கட்கிழமை கொழும்பிலே வைத்து வெளியிட்டு வைக்கப்பட்டது. வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற தமிழ் தலைப்போடு 233 பக்கங்களில் தமிழில் மிக தெளிவாக தங்களது கொள்கைகளை வெளிப்படுத்தி இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது. இதிலே சகலருக்கும் சமமான உரிமை, சகலருக்கும் ஏற்ற நாடு, தமிழ் மொழிக்கான உரிமைக்கான தனியான பாதுகாப்பு போன்ற பல்வேறு விடயங்களை வலியுறுத்தி இருக்கின்றார் அருண்குமார் திசாநாயக்க. ஆனால் இதிலே இனப்பிரச்சனைக்கான தீர்வு, அதிகார பரவலாக்கம், தமிழர்களுக்கு வழங்கப்பட போன்ற அதிகாரம் இல்லாவிட்டால் அவர்களுக்கான உரிமை பற்றிய விடயங்கள் குறிப்பிடப்பட்டுகின்றனவா என்ற கேள்வி மிக பிரதானமானது. அதன் அடிப்படையில் தான் எங்களது வாக்குகளை இங்கே வழங்கலாம். இல்லாவிட்டால் தமிழ் தேசியத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற கட்சிகளின் ஆதரவு இந்த தமிழ் வேட்பாளருக்கு இருக்குமா என்ற கேள்வியோடு நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறோம். அருண்குமார் திசாநாயக்கவும் அவரது கட்சியும் கரைப்படியாத கரங்கள், நியாயமானவர்கள் என்று சொல்லப்பட்டு வந்தாலும் கூட அவர்கள் எங்களது இனப்பிரச்சனையை எவ்வாறு உள்வாங்கிக் கொள்கின்றார்கள், தமிழர்கள் மற்றும் சிறுபான்மையினர் பிரச்சனைகளில் அவர்கள் இதுவரைக்கும் தீர்வு தருவதாக பெரிய அளவில் வெளிப்படையாக சொன்னது கிடையாது. எனவே இந்த விஞ்ஞாபனத்தில் அவ்வாறு சொல்லப்பட்டுகிறதா கொஞ்சம் விரிவாகவே நாங்கள் அலசலாம். அதுக்கு பிறகு விமர்சனங்களை முன்வைக்கலாம். 2வது முக்கியமான விடயம், இதுவும் இலங்கை தமிழர் பற்றியது. ஆனால் வெளிநாடு ஒன்றில் வாழ்கின்ற புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற இலங்கை தமிழர் பற்றியது. கனடாவில் இடம்பெற்ற தமிழ் தெருவிழாவில் இடம்பெற்ற சம்பவம். அந்த தெருவிழா இப்போது பல்வேறு தெருக்கள் தோறும் பேசப்படுகின்ற விடயமாக மாறி இருக்கிறது. அங்கே இடம்பெற்ற சம்பவம், வன்முறை சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. அதுபோல குற்றச்சாட்டுகள் பரஸ்பரம் 2 பக்கமும் சுமத்தப்படுகின்றன. அந்த 2 பக்கம் யார், அங்கே நடந்த சம்பவத்தின் உண்மையான விடயங்கள் என்ன, அதன் பின்னணி என்ன போன்ற விவரங்களை கனடாவிலிருந்து பெற்றுக்கொண்ட தகவல்கள் மற்றும் சில முக்கியமான காணொலிகள் மூலமாக உங்களுக்கு தருவது பொருத்தமாக இருக்கும். இங்கே நாங்கள் யாரும் நீதிபதிகளாக இருக்க வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் என்ன விடயங்கள் அங்கே நடந்தன என்று அறிந்து கொள்வதும், இனி வரும் காலத்தில் இப்படியான சம்பவங்கள் அங்கு இடம்பெற்று விடக்கூடாது என்பதும், கனடா என்பது எங்களது மக்கள் ஏராளமானோருக்கு அடைக்கலம் வழங்கி அவர்களது எதிர்காலத்தை வளமாக்கி இருக்கின்ற ஒரு தேசம் என்ற அடிப்படையில் இலங்கை தமிழ் மக்கள் என்றாலே இப்படித்தான் என்ற ஒரு நிலை ஒன்று அவர்களது நாட்டினால் உருவாக்கப்பட்டுவிடக் கூடாது என்ற அடிப்படையில் சில செய்திகளை சொல்ல வேண்டியிருக்கிறது. அதை பற்றியும் பார்ப்போம். இந்த செய்திகள் தாண்டி இன்னும் சில மேலதிகமான செய்திகள் இங்கே இருக்கின்றன. நாளைய தினம் உங்களுக்கான சில முக்கியமான செய்திகளை கொண்டு வருவேன். அப்போது இந்த வாக்கு உறுதிகள் வழங்கப்பட்ட விடயங்கள், அதுபோல ஒருவருக்கு இன்னொருவர் ஆதரவு வழங்குவதற்காக கட்சி மாறியது, இப்படியான விடயங்கள் என்று வரும்போது இந்த டீல் பேசிய விவகாரங்கள் தொடர்பாக இப்போது எழுப்பப்பட்டிருக்கின்ற சில கேள்விகளுக்கான பதில்கள், சில சர்ச்சைகளை பற்றிய விடயங்களை உங்களுக்கு கொண்டு வர போறேன். அப்போது யார் யார் என்ன விடயங்களுக்காக மாறினார்கள், இது எப்படியெல்லாம் நடந்திருக்க கூடும் என்று சொல்லி சில ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்வோம். இன்று அரசுனை வழங்கி இருக்கின்றார்கள் ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி. ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி இப்போது உங்களுக்கு தருகிறது மின்சார சிக்கனம், 60% மின்சார சிக்கனம். இது மட்டுமல்லாமல் உங்களுக்கு பாதிப்பில்லாத, கையை கடிக்காத விலைகள், மிகச்சிறந்த குளிரூட்டிகளை நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு பெற்றுக்கொள்ள விரும்பினால் அது நிச்சயமாக ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி தான். நீங்கள் கொள்ளுப்பட்டியில் லிபர்டி பிளாசா 1ஆம் மாடிக்கு சென்றால் அங்கே ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி ஷோரூம் இருக்கிறது. நீங்கள் தேவையான ஏசிக்களை சரியான முழுமையான விளக்கங்களோடு பெற்றுக்கொள்ளலாம். 100% ஜப்பானிய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி அறிமுகப்படுத்துகிறோம். இலங்கையின் மிகச்சிறந்த விலையில் இன்வெர்டர் ஏசி, ஜப்பானிய தொழில்நுட்பத்தில் 100% காப்பர் வைண்டிங்குடன் 60% மின்சாரத்தை சேமித்திடுங்கள். தரமான நம்பிக்கையுடன் 5 வருட உத்தரவாதத்துடன் அனுபவித்து மகிழ
குழுமையுடன் இருந்திடுங்கள். பணத்தை சேமித்திட இன்றே மிகச்சிறந்ததை தெரிவு செய்யுங்கள். ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி. Your comfort our priority. முன்னெப்போதும் இல்லாத மாதிரி இம்முறை மிகப்பெரும் எதிர்பார்ப்போடு தேர்தலில் போட்டியிடுகின்ற ஒரு வேட்பாளர் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அனுரகுமார் திசாநாயக்க. அனுரகுமார் திசாநாயக்கவின் மீது எதிர்பார்ப்பு வந்ததற்கான மிக முக்கியமான காரணம், மற்ற தலைவர்கள் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வருகின்றார்கள், அவர்களால் இதுவரை எதையும் செய்து காட்ட முடியவில்லை, மாறாக ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வருவேன், இளம் தலைமுறை வேறு யாரோடும் கூட்டணி கிடையாது என்று சில விதமான நேர்மையான தன்மைகளை கொண்டிருக்கின்ற ஒருவராகவும் கரைப்படியாத கரங்களை கொண்டிருக்கின்ற ஒருவராகவும் இவரை இளைஞர்கள் நம்புகின்றார். தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய பழைய இனவாத கொள்கைகளை விட்டுவிட்டது. கம்யூனிச இடதுசாரி சித்தாந்தங்கள் இருந்தாலும் அது ஜனநாயக அடிப்படையில் நாட்டுக்கு தேவையான பொருளாதார விடயங்களை உள்வாங்கி செயற்படுத்தும் என்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்கி வந்திருக்கிறது. எனவே தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனம் என்ன விடயத்தை குறிப்பிடப் போகிறது என்ற எதிர்பார்ப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்தது. இன்று நாளில் கொழும்பிலே தேசிய மக்கள் சக்தியின் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற தொனிப்பொருளில் தேர்தல் விஞ்ஞாபனமாக, ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனமாக வெளியிட்டு வைக்கப்படும். அனுரகுமார் திசாநாயக்க இதன் போது உரையாற்றியிருந்தார். இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளிப்படுத்தி சகலருக்கும் சார்பாக புதிய அரசமைப்பு இருக்கும் என்று சொல்லி விவரங்களை குறிப்பிட்டு ஒரு நீண்ட உரை ஒன்றை ஆற்றியிருந்தார். அந்த உரையின் சில முக்கியமான விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்வது மிக மிக பிரதானமானது. குறிப்பாக இதிலே என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, அதில் எவை எவை எங்களுக்கு தேவையானது என்று முக்கியமாக எதிர்பார்க்கப்படுகின்றது எங்களது இனப்பிரச்சனைக்கான தீர்வு. அதை பற்றி ஏதாவது உள்ளடக்கப்பட்டிருக்கின்றதா என்று நாங்கள் பார்ப்பது கிடையும். ஒரு சாராம்சத்தை மேலதிகமாக பார்க்க வேண்டியதும் அனுரகுமார் திசாநாயக்க ஆற்றிய உரையின் சில முக்கியமான விடயங்களை நாங்கள் நோக்க வேண்டியதும் அவசியம். தமிழர்களின் மொழி உரிமை அரச நிர்வாகத்தின் மூலமாக உறுதிப்படுத்தப்படும் என்று குறிப்பிடுகிறார் அனுரகுமார் திசாநாயக்க. இது மட்டுமில்லாமல் அரச நிர்வாகத்தில் எந்த ஒரு தமிழரும் கேள்வி ஒன்றை இல்லாவிட்டால் விடயம் ஒன்றை தமிழிலே கொண்டு வருகின்ற வேளையில் அவருக்கு தமிழ் மொழியிலேயே பதிலளிப்பதை கட்டாயமாக்கப்படும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் அனுரகுமார் திசாநாயக்க. இது உண்மையில் தேசிய மொழிக் கொள்கை. இது எப்போது நடைமுறையில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இப்போது வரை அரசாங்க நிறுவனங்களில் மட்டுமல்ல, தனியார் நிறுவனங்களில் எங்கேயும் இது இலகுவாக சாத்தியப்படக்கூடிய ஒன்று அல்ல என்பது தொலைபேசி மூலமாக தமிழ் மொழி மூலமாக இந்த சேவைகளை பெற்றுக்கொள்ள விரும்புவோருக்கு இருக்கின்ற அசௌகரியம் என்று அனைவருக்கும் தெரியும். முக்கியமாக அரசாங்க திணைக்களங்களில் இது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது எல்லோராலும் வலியுறுத்தப்பட்டு வருகின்ற ஒரு விடயம். ஆனால் அனுரகுமார் திசாநாயக்க இதை பேச்சிலே மட்டும் வைத்துக் கொள்ளாமல் தாங்கள் செயலை உறுதிப்படுத்துவோம் என்று குறிப்பிடுகின்றனர். இது மட்டுமல்லாமல் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைக்கு பதிலாக மாற்று முறை ஒன்று கொண்டு வரப்படும் என்று குறிப்பிடுகின்றார் அனுரகுமார் திசாநாயக்க. இது அனைத்து மக்களுக்கும், நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சார்பான விதமாக இருக்கும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற விடயம் மீண்டும் உறுதிப்படுத்தப்படும். அதுபோல புதிய அரசமைப்பு உருவாக்கத்துக்காக 2015 முதல் 19 வரையான காலப்பகுதியில் முன்னெடுத்த செயற்பாடுகளை தாங்கள் முடிவுறுத்தி அனைத்து இன மக்களின் உரிமைகளை அங்கீகரிக்கும் வகையிலான புதிய அரசமைப்பை உருவாக்குவோம் என்று குறிப்பிடுகிறார். இந்த 13ஆம் சட்ட திருத்தம் போன்ற விடயங்களை தவிர்த்து 2015 முதல் 19 வரையான காலப்பகுதி, அதாவது இதை காலம் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன், தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருந்த வேளையில் இந்த 2015 முதல் 19 வரையிலாக இருந்த இந்த செயற்பாடுகள், அதாவது நல்லாட்சி கால அரசாங்கத்திலே முன்னெடுக்கப்பட்டவை அவர்களது தீவிரமான செயற்பாடுகளின் மூலமாக உருவாக்கப்பட்டவை என்பதை நாம் அறிவோம். தமிழரசு கட்சியும் அப்போது அந்த அரசாங்கத்தில் ஒரு பங்காளராக இருந்திருந்தார்கள். எனவே அது அதிகமாக எங்களுக்கான இன உரிமைகளை கொண்டு வரும். இந்த இனப்பிரச்சனை விடயத்தில் தீர்வுக்கான சில முக்கியமான கூறுகள் அதிலே இருக்கின்றன என்பது அனைத்து அரசியல் ஆய்வாளர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. ஆனால் இதை பற்றி விரிவாக தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய கூட்டங்களில் குறிப்பிட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதேவேளை எம்மை பற்றி சொன்ன இன்னும் சில விடயங்களில் தமிழர்களின் மொழி உரிமை அரச நிர்வாகத்தினூடாக உறுதிப்படுத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்ட அவர் அதை தாண்டி வேறு விடயங்களை உறுதியாக சொல்லவில்லை. இதேவேளை அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து உண்ணும் நிலை மாற்றம் பெற வேண்டும் என்று உள்ளூர் உணவு உற்பத்தியின் மீது தீவிரமான கவனம் செலுத்தப்படும். பொருளாதார முன்னேற்றத்தின் பிரதிபலன்களை பொதுமக்கள் பெற்றுக்கொள்ளும் வகையில் வழிவகைகள் செய்து கொள்ளப்படும். பாடசாலை கல்வி கட்டமைப்பு மீண்டும் அரசியலமைக்கப்படும் போன்ற பல்வேறு விடயங்களை சொன்னார். இன நற்செயல் என்று குறிப்பிடார்கள். அதாவது சுருக்கமாக இதிலே சொல்லப்பட்ட விடயங்களை நாங்கள் அவதானித்து பார்த்தால் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாகின்றார். அப்படியானால் இந்தந்த விடயங்கள் செயற்படுத்தப்படும். ஒன்று, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் நீக்கப்படும் என்று குறிப்பிடுகின்றார். இது நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய எதிர்ப்புகளை கொண்டு வரக்கூடும். இலவச வாகன அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும். மக்களால் வரவேற்கப்படும். ஆனால் இந்த 225 பிரதிநிதிகளும் சேர்ந்து இதற்கு ஆப்பு வைக்கக்கூடும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபை அமர்வில் பங்கேற்பதற்காக வழங்கப்படுகின்ற விசேட கொடுப்பனவு நிறுத்தப்படும். ஜனாதிபதிக்குரிய உத்தியோகபூர்வமான இல்லங்களின் எண்ணிக்கை 1ஆக மட்டுப்படுத்தப்படும் என்று குறிப்பிடுகின்றனர். இதுபோல முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் அவர்களின் வாழ்க்கை துணைகளுக்கும் வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம், விசேட கொடுப்பனவுகள் மற்றும் சிறப்புரிமைகள் இல்லாதொழிக்கப்படும். காரணம், அவர்கள் நாட்டுக்கு செய்கின்ற சேவைகளாகவே இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல அவர்கள் ஜனாதிபதிகளாக பதவி வகிக்கும் போது அதே வசதிகளை அவர்கள் எடுத்திருக்கின்றனர். இன்னும் ஒன்று, அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களின் எண்ணிக்கை 25, பிரதி அமைச்சர்களின் எண்ணிக்கை 25ஆக இருக்கும்.
ராஜாங்க அமைச்சு பதவிகள் முற்றுமுழுதாக நீக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இவைதான் இப்போது இந்த இருக்கின்ற ஜனாதிபதியினாலும் அதுபோல் ஆட்சியில் உள்ளவர்களாலும் லஞ்சமாக வழங்கப்பட்டு பல பேரின் ஆதரவை தமக்காக இழுக்கின்ற விடயங்கள் என்பது முக்கியமானது. எனவே அவை நீக்கப்படும் என்று குறிப்பிடுகிறார் அனுர்குமார் திசாநாயக்க. இதே போல நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை இல்லாது ஒழித்து புதிய நாடாளுமன்ற தேர்தல் முறையை உள்ளடக்குவது, அதுபோல சர்வதின வாக்கெடுப்போடு புதிய அரசமைப்பை இயற்றுவதற்குரிய அனுமதி பெற்றுக் கொள்ளப்படும் என்று குறிப்பிடுகிறார் அனுர்குமார் திசாநாயக்க. இதிலே அதிகார பரவலாக்கம் இல்லாவிட்டால் நீண்ட காலமாக பேசப்பட்ட தமிழர்களின் இனப்பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு போன்ற விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை என்று பார்க்கின்ற விடயத்தில் தான் அந்த 2015 முதல் 19 வரையிலே கடைக்கொள்ளப்பட்ட அந்த நடைமுறை கொண்டு வரப்படும், அதை பற்றி தீவிரமாக ஆராயப்படும் என்று குறிப்பிட்டிருப்பது ஒரு வாக்குறுதி போல பூசியும் பூசாமலும் தரப்பட்ட ஒன்றாக இருக்கிறார். இன்னும் சில இந்த 233 பக்கங்கள் அடங்கிய அந்த பெரிய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தமிழ் மொழியில் மிக தெளிவாக மொழியாக்கம் செய்யப்பட்டு சிங்களத்தில் ஆங்கிலத்தில் இருப்பதை அப்படியே கொண்டு வந்திருப்பது பாராட்டுக்குரிய ஒன்று. அதுபோல அர்த்தம் பொதிந்த நடைமுறைகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள் மிக தெளிவாக. நாங்கள் வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் பார்க்கும்போது ஒரு ஐடியல் நாடு, அதாவது யதார்த்தத்தின் அடிப்படையில் மிக முழுமை பெற்ற ஒரு நாடாக இருக்கும் போது அந்த விடயம் மிக திறமையானது. அவர்கள் சொல்லுகின்ற விடயத்தை பொறுத்தவரையில் மிகச் சரியான முறையில் சொல்லுகின்றனர். வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்பதை அந்த இப்போது சொல்லப்படுகின்ற விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடுகின்ற விடயங்கள் நிச்சயமாக பிரதிபலிக்கின்றன. இதேவேளை அதிலே குறிப்பிடப்படுகின்ற இன்னொரு முக்கியமான விடயம், இந்த 233 பக்கங்களில் இது மிக முக்கியமான ஒரு பக்கமாக நான் நினைக்கிறேன். புதிய அரசியலமைப்பு ஒன்றுக்கான வரைவு தயாரிக்கப்படுவதோடு அது பொதுமக்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டு உரையாடலுக்கு இலக்காக்கப்பட்ட பின்னர் அவசியமான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு மக்கள் கருத்து கணிப்பில் அது அங்கீகரித்துக் கொள்ளப்படும் என்று குறிப்பிடுகின்றனர். சமூக மற்றும் பொருளாதார உரிமைகளை பாதுகாத்தல் பற்றிய சர்வதேச சாசனத்துக்கு அமைவாக உரிமைகள் அடிப்படை உரிமைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை வலுவுக்கு கொண்டு வருது. சிறுவர், பெண்கள் மற்றும் வலது குறைந்த சமுதாயத்தினரின் உரிமைகள் பற்றி அரசியலமைப்பு சட்டம் சர்வதேச சமவாயங்களுக்கு அமைவாக விரிவாக்கப்படும். தேசியத்துவங்களுக்கு இடையில் ஒற்றுமையின்மையையும் மத ரீதியான குரோதத்தையும் ஏற்படுத்தாத ஆண் பெண் பால்நிலை அல்லது வேறு விடயங்களின் அடிப்படையில் பாரபட்சம் காட்டப்படாமை ஆகிய நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டதாக மொழி சுதந்திரத்தை உறுதி செய்தது. நிறைவேற்று ஜனாதிபதி அரசியலமைப்பினை ஒழித்து கட்டி பாராளுமன்ற ஆளுகையை நிலைநாட்டுதலும் நிறைவேற்று அதிகாரமற்ற ஜனாதிபதி ஒருவரை நியமித்தலும். எனவே அது இனிமேலும் நியமிக்கப்படுகின்ற ஜனாதிபதிக்கு அதிகாரங்கள் இல்லை, நிறைவேற்று அதிகாரங்கள் இல்லை. புதிய பாராளுமன்ற தேர்தல் முறை ஒன்றினை அறிமுகம் செய்தல். ஜனாதிபதி உத்தியோகபூர்வ இல்லங்களின் எண்ணிக்கை ஒன்றுக்கு மட்டுப்படுத்தலாம் குறிப்பிட்டது. ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளை பற்றிய விடயம். அதுபோல விஞ்ஞான ரீதியாக ஒதுக்கப்பட்ட 25 அமைச்சுக்களுக்கு 25 பிரதி அமைச்சர்கள் போன்ற விடயங்கள். ஒவ்வொரு அமைச்சுக்கும் விடயத்துறை பற்றிய சிறப்பறிஞர்களை கொண்ட மதிவுரை சபையினை நிறுவுதல் மிக தேவையான ஒன்று. தமது பொறுப்புகளை ஈடேற்றாவிட்டால் அத்துடன் ஊழலில் ஈடுபடுவாராயின் அவர்களை திருப்பி அளிப்பதற்கான அதிகாரம் வாக்காளர்களுக்கு கிடைக்கின்ற ஏற்பாடுகள். இது பற்றி 19வது சட்ட திருத்தத்தின் போது மட்டுமல்ல, அதற்கு மேலதிகமாக இந்த விடயம் கொண்டு வரப்பட வேண்டும். ரீகாலிங் தி எம்பி, வாக்காளர்களுக்கு அந்த உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கடந்த காலங்களில் பேசியிருந்தோம். பாராளுமன்ற உறுப்பினர்களின் பிரத்யேக பணியாற்று தொகுதிக்காக குடும்ப உறவினர்களை சேர்த்துக் கொள்ளாமை போன்ற விதிமுறைகளை உள்ளடக்கிய ஒடுக்க நெறி கோவை என்று அறிமுகச்சது. இப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்தால் அவர்களது செயலாளர், பிரத்யேக செயலாளர், அந்தரங்க செயலாளர் போன்ற சகலரும் அவரது குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அதை மாற்றி அமைக்கின்ற ஒரு சிறப்பு சட்ட கோவை ஒன்று. இதுபோல பாராளுமன்ற உறுப்பினர்களின் சுங்கத்தீர்வையற்ற வாகன அனுமதி பத்திர திட்டம் நீக்கப்படும், அவர்களது ஓய்வூதியம் நீக்கப்படும் போன்ற விடயங்கள் வரவேற்கக்கூடியவை. ஆனால் எங்களுக்கு இதையெல்லாம் தாண்டிய விடயங்களாக ஒரு ஐடியல் நாட்டிலே நாங்கள் வாழவில்லை. நாங்கள் வாழ்கின்ற நாடு பல்வேறு குறைகளோடு எங்களுக்கு சரியான வாழ்க்கை இனம் அமையாத ஒரு நாடாக இருக்கிறது. எங்களது சுதந்திரம் இன்னும் பூரணப்படுத்தப்படாது, எங்களது பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாத, காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் முடிவொன்று கிடைக்காத, தமிழ் மொழிக்கான சரியான அந்தஸ்து கிடைக்காத, தமிழர்களுக்கு வாழ்வு உரிமையற்ற, என் தமிழ் பேசுவோருக்கு வாழ்வு உரிமையற்ற ஒரு தேசத்திலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று வரும்போது அந்த இனப்பிரச்சனை தீர்வுக்கான விடயம் மிக பிரதானமானது. அதை பற்றி தெளிவாக சொல்லாத வேளையில் தமிழ் மக்களோ இல்லாவிட்டால் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்களோ அனுரகுமார் திசாநாயக்க பக்கம் முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள தயங்குவார்கள் என்பது மட்டும் உண்மை. இப்படி இருக்கும்போது அனுர்குமார் திசாநாயக்கவுக்கு வரப்போகின்ற வாக்குகளை பொறுத்தவரையில் இது ஒரு பிரதானமான விடயமாக நான் பார்க்கிறேன். குறிப்பாக இப்போது அவருக்கு வரப்போகின்ற வாக்குகளில் எங்கிருந்து இந்த அதிகமான வாக்குகள் வரப்போகின்றன, அது மிக பிரதானமான ஒரு கேள்வி. இதற்கு இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குரிமை பெற்றவர்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் அதிலேதான் இந்த உண்மையான கணக்கு இங்கே தெரிகிறது. குறிப்பாக இப்போது இலங்கையை பொறுத்தவரையில் கடந்த 2019 ஜனாதிபதி தேர்தலிலிருந்து இம்முறை இந்த செப்டம்பர் 21 இடம்பெறுகின்ற தேர்தலில் 1 மில்லியன் புதிய வாக்காளர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றனர், அதாவது 10 லட்சம் பேர். எனவே இந்த 10 லட்சம் வாக்காளர்களில் பெரும்பாலானவர்கள் இப்போது 18 பராயங்களை கடந்தவர்கள். கடந்த 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டுக்கும் தலா 2 லட்சம் புதிய வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டு இலங்கையின் சனத்தொகை முன்னேறி வருகின்றதை பாருங்கள்.
எனவே இந்த 5 ஆண்டுகளில் சேர்த்துக் கொண்ட புதிய வாக்காளர்கள் 10 லட்சம் பேரைத்தான் தான் குறிவைத்து எடுக்க இருப்பதாக இந்த நடைமுறை திட்டங்களை கொண்டு வந்து ஒரு ஐடியல் கண்ட்ரி ஒன்றை தான் உருவாக்கப் போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய பரப்புரைகளில் கொண்டு வருகின்றார் அனுர்குமார் திசாநாயக். அந்த இளைஞர்களின் சக்தியும் அவர்களது சிந்தனாதிறனும் அதுபோல் அவர்கள் இப்பொழுது வாழ்கின்ற சூழ்நிலையில் உரிமையை விட இப்போது நாட்டிலே வாழ்கின்ற நடைமுறையில் எங்களது வாழ்முறையே மிக முக்கியமானது, வாழ்வதற்கு தேவையான விடயங்கள் முக்கியமானவை என்று அவர்கள் தீர்மானம் எடுத்தால் இதை மாற்றிக்கொள்ள முடியாது. எனவே இதை விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டிய விடயம். இதை பார்த்துக் கொண்டிருக்கும் உங்களின் கருத்துக்களையும் நான் இது பற்றி அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்களும் இந்த JVP இல்லாவிட்டால் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை முழுமையாக பாருங்கள். 233 பக்கங்கள் ஒரு சாண்டிலியனின் நாவல் வாசிப்பது போல இருக்கும். ஆனால் அதிலே சொல்லப்படுகின்ற விடயங்களை உள்வாங்கிக் கொண்டால் தான் வாக்களிப்பதா இல்லாவிட்டால் விடுவதா, அதாவது அவருக்கு வாக்களிப்பதா விடுவதா என்பது பற்றி நீங்கள் தீர்மானிக்கலாம். இதுவேளையிலே தமிழ் தேசிய பொது கட்டமைப்பும் இன்றைய நாளில் கூடிய வேளையில் அங்கே அவர்களும் இந்த தங்களது பொது வேட்பாளர் என்று சொல்லப்படுகின்ற அரியநேத்திரனின் விஞ்ஞாபனத்தை விரைவில் வெளியிடப் போவதாக இப்பொழுது பேசியிருக்கின்றார்கள். தென்னிலங்கையிலிருந்து தொடர்ச்சியாக அழைப்புகள் வந்து கொண்டிருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் தங்களது கூட்டமைப்பு ஒன்றாக ஒருமித்து ஒரு முடிவு ஒன்றை எடுத்து இந்த விஞ்ஞாபனத்தை கொண்டு வரும் என்று முடிவெடுக்கப்படுகிறது. இதிலே நான் நேற்றைய நாள் சொல்கின்றேன், ஒற்றுமையின்மை இதுபோல பிளவுகள் ஏற்பட்டுக் கொண்டு வருகின்றன போன்ற விடயங்களை பற்றி இன்றைய நாளில் பேசி தீர்க்கப்பட்டிருக்கின்றது. இப்படி இந்த விசேட கூட்டத்தில் எடுக்கப்பட்ட பல்வேறு முக்கியமான தீர்மானங்களில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு குறிப்பாக இந்த வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை விரைவில் வெளியிடுவதற்கு தீர்மானித்திருக்கிறது. அதுபோல இனிமேலும் இப்போது ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டு அவரது பரப்புரைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் வடக்கு கிழக்கில் பிரசாரங்களை முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும், அதற்கு அனைவரும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. அப்படியான நேரத்தில் தெற்கிலிருந்து ஏனைய கட்சிகள் விடுக்கின்ற பேச்சுவார்த்தை அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது குறித்தும் பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. நாளை இது பற்றி விரிவாக நான் உங்களுக்கான கருத்துக்களை கொண்டு வருகிறேன். இன்று எடுக்கப்பட்ட இந்த தீர்மானங்களை அனைத்து கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து சிவில் சமூகத்தினர் ஒன்றாக சேர்ந்து தேர்தல் முடியும் வரை மாற்றங்கள் இல்லாமல் கடைபிடிக்க வேண்டும் என்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த கூட்டத்திலே தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற வடக்கு கிழக்கில் உள்ள அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அதுபோல அதன் பிரதிநிதிகள் சிவில் சமூகத்தினர் அனைவரும் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த ஒருமித்த கூட்டத்துக்கு பிறகு டெலோ அமைப்பு தனியான ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தது. அதிலே அதன் ஊடக பேச்சாளரான குருசுவாமி சுரேந்திரன் இந்த தமிழ் பொது கட்டமைப்பின் வேட்பாளருக்கு இலங்கை தமிழரசு கட்சியும் தன்னுடைய ஆதரவை அறிவிக்கும் என்று தாங்கள் எதிர்பார்த்திருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருப்பது முக்கியமானது. ஆனால் பெரும்பாலான மத்திய குழு உறுப்பினர்கள் இதை எதிர்ப்பதாக, தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை எதிர்ப்பதாக MA சுமந்திரன் கடந்த வார இறுதியில் குறிப்பிட்டிருந்ததை இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும். அதேவேளை ஒரு செய்தி ஊடகம் மூலமாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சி தங்களுடைய வேட்பாளருக்கான ஆதரவு தீர்மானம் ஒன்றை முதற்கட்ட தீர்மானத்தை அறிவிக்க இருப்பதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. எனவே இந்த ஆரம்ப கட்ட தீர்மானம் என்று அவர்கள் சொல்கின்ற இந்த விடயத்தை தாங்கள் மத்திய குழு கூடி எடுத்து அறிவிக்க இருப்பதாக வருகின்ற ஒரு சில நாட்களில் இந்த மத்திய செயற்குழு கூட்டம் கூட்டப்பட்டு இந்த முடிவு எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது முக்கியமானது. கடந்த மாதத்தில் 2 இவ்வாறான மத்திய குழு செயற்குழு கூட்டங்கள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு வழங்குவது யாருக்கு என்பது குறித்த இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை. அடுத்த மாதம் முதல் வாரத்தில் செப்டம்பர் 4, 5 தேதிகளில் அஞ்சல் மூல வாக்களிப்புகள் இடம்பெறும் போது அதற்கு முதல் இலங்கை தமிழரசு கட்சி இது பற்றி தீர்மானித்து அந்த அஞ்சல் மூல வாக்களிப்பில் கலந்து கொள்ள போன்ற 7 லட்சம் பேருக்கு மேற்பட்டவர்களில் தமிழர்களும் கணிசமானோர் இருப்பார்கள். எனவே அவர்கள் தொடர்பான இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று இப்போது எடுக்கப்படுகின்றது. எனவே இலங்கை தமிழரசு கட்சி எடுக்க போன்ற தீர்மானம் பற்றி இதுவரைக்கும் சாடை மாடையாக கூட எந்த ஒரு விவரமும் வெளிப்படுத்தப்படவில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதேவேளை கட்சி தாவல்கள், கட்சிமார்கள் ஆதரவு அளிப்பது, அவருக்கு இவர் ஆதரவு, அந்த மேடையில் இவர் இருவது போன்ற விடயங்களுக்கு குறைவே இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் திகாமடுல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான விமலவீர திசாநாயக்க இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்துக் கொண்டார். இப்படியான மாற்றங்கள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது யார் எங்கே மாறுகின்றார், யார் எதற்காக மாறுகின்றார் போன்ற கேள்விகளை வரும்போது தென்னிலங்கை அரசியல் வட்டாரங்களில் இவ்வாறான டீல்கள் இவ்வாறு இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன என்று பல்வேறு செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இந்த டீல்கள் பற்றிய, மாற்றங்கள் பற்றிய, கட்சி தாவல்கள் பற்றிய, ஆதரவு தெரிவிப்பதற்கான பின்னணி காரணங்கள் கொள்கையா இல்லாவிட்டால் கொள்ளையா, பகற்கொள்ளையா போன்ற கேள்விகளுக்கான விடைகளை எல்லாம் சுவாரஸ்யமான ஒரு பதிவாக கொண்டு வர வேண்டும். அறிந்த விடயங்களை உறுதிப்படுத்திய சில விடயங்களை கொண்டு வருகிறேன், நாளை தினம் மறக்காமல் பாருங்கள். இதேவேளையில் வாக்கு பிரிப்புக்காக இறங்கிய ப்ராக்சி வேட்பாளர்களில் ஒருவர் என்று சொல்லி தென்னிலங்கை ஊடகங்களால் மட்டுமல்ல எங்களால் விமர்சிக்கப்படுகின்ற ஒருவரான முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா நுவரெலியாவில் நடத்திய கூட்டம் வெறிச்சோடி போயிருந்தது. அவருக்கு அன்றிருந்த ஒரு கணிசமான ஆதரவும் 2010 அவர் தேர்தலில் போட்டியிட்டதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஜில் மார்ச் இல்லாவிட்டால் கம்ப்யூட்டர் ஜில் மார்ச், அதாவது இறுதி நேரத்தில் வாக்குகளின் எண்ணிக்கையை மாற்றி அமைக்க கணினி நடைமுறையை பயன்படுத்தி அப்போது பாதுகாப்பு செயலாளரான அந்த கோட்டாபய ராஜபக்ச மூலமாக தனக்கு எதிரான சதி செய்து தன்னுடைய தோல்வியை தடுத்து விட்டார்கள் என்பது சரத் பொன்சேகா 2010 பெற்றுக்கொண்ட தோல்விக்கு பிறகு சொன்ன ஒரு விடயமாக இருந்தது.
மிக நெருக்கமான ஒரு போட்டியாக இருந்து எதிர்பார்க்கப்பட்ட அந்த போட்டியில் பெரிய அளவு வாக்குகள் வித்தியாசத்தில் இறுதியாக மஹிந்த ராஜபக்ச வென்றார். அதற்கு பிறகும் ஒரு கதாநாயகனாக சிங்கள மக்கள் மத்தியில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ஒருவராக ஒரு கதாநாயக பட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. 2010ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழ் மக்களும் அவருக்கு வாக்களித்திருந்தார். மஹிந்தவை எதிர்த்து நின்றார் என்ற ஒரு காரணத்தால். ஆனால் போருக்கு காரணமானவர்கள் அவரும் ஒருவர். அதற்கு பிறகு அவர் பேசுகின்ற போதெல்லாம் இந்த 13ஆம் சட்ட திருத்தத்தை எதிர்த்தார். காணி போலீஸ் அதிகாரங்கள் வழங்கப்படுவதை பகிரங்கமாக எதிர்த்தார். தமிழர்களுக்கான உரிமை வழங்கப்படுகிறது என்று குறிப்பிட்டாலே அதை நேரடியாக இனவாதத்தோடு பேசி எதிர்த்தார். இப்போது அவருக்கு நேர்ந்திருப்பது அந்த விடயங்களின் கர்மா என்று சொல்லி மக்கள் கருதுகின்றனர். நுவர்லியாவில் வெறிச்சோடி போகிற கூட்டத்தில் அவர் தனியாக நின்று காணொலி பதிவுக்காக பேசிக் கொண்டிருந்தார் என்பதை பார்த்தோம். இப்படியே பல வேட்பாளர்களுக்கு நடக்க போகிறது. ஒரு சிலர் இன்னும் பிரசாரங்களை ஆரம்பிக்கவில்லை என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இனி நாங்கள் மிக முக்கியமான இன்னொரு விடயமாக அனைவராலும் ஒரு அங்கலாய்ப்போடும் கவலையோடும் அதுபோல ஒரு விதமான பயத்தோடும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயமாக கனடாவில் இடம்பெற்ற இந்த தமிழ் திருவிழா, இல்லாவிட்டால் கனடியன் தமிழ் ஃபெஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற அண்மை காலமாக ஒவ்வொரு வருடமும் இடம்பெற்று வருகின்ற மிக கோலாகலமான நிகழ்வில் இடம்பெற்ற அசம்பாவிதங்களை பற்றி பார்ப்போம். 24, 25ஆம் தேதிகளில் கனடாவின் டொரண்டோ மார்க்கம் ஒன்டாரியோ பகுதியில் இடம்பெற்றது இந்த நிகழ்வு. இம்முறையும் பெரிய அளவு மக்களின் பங்கேற்பு எதிர்பார்க்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் இது இடம்பெறும் போது அங்கே கனடாவில் வாழ்கின்ற அத்தனை தமிழ் பொதுமக்களும், ஏன் அண்டை தேசமான அமெரிக்காவிலிருந்து கூட அங்கே வந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டது வழக்கம். மாபெரும் கடிகாட்ட நிகழ்ச்சியாக இசை நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சி, அதுபோல விற்பனை சந்தைகள் என்று சொல்லி பல்வேறு விடயங்கள் அதில் ஒன்றுபட்டு நிகழ்த்தப்படும். இம்முறையும் இதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தாலும் அண்மை காலமாக சிடிசி என்று அழைக்கப்படுகின்ற கனேடிய தமிழ் பேரவையின் அண்மை கால செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இதை புறக்கணிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இன்னும் ஒரு தரப்பினால் முன்வைக்கப்பட்டிருந்தது. கனடாவின் பிரதான தமிழ் மக்களின் விழா என்று சொல்லப்படுகின்ற இந்த தமிழ் ஃபெஸ்டிவல் அவற்றால் தமிழர் திருவிழா இம்முறை இடம்பெறுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும், அனுசரணையாளர்கள் விலகிக் கொள்ள வேண்டும், மக்களின் பங்கேற்பு இடம்பெறக்கூடாது என்று பலவிதமான கோரிக்கைகள் இந்த புதிதாக உருவாக்கப்பட்ட தமிழ் கட்டமைப்பின் மூலமாக வலியுறுத்தப்பட்டு வந்ததாக சொல்லப்படும். இது ஆரம்பத்திலே வேண்டுகோளாக முன்வைக்கப்பட்டு அதற்கு பிறகு தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி மக்கள் இதை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழர் கூட்டு இல்லாவிட்டால் தமிழ் கலெக்டிவ் என்று அழைக்கப்பட்ட ஒரு புதிய அமைப்பு ஒன்று இது பற்றிய வேண்டுகோள்களை பகிரங்கமாக முன்வைத்து வந்திருந்தது. இதற்கிணங்க பல அனுசரணையாளர்கள் விலகி இருந்தார், அது உண்மை. அதுபோல இந்த நிகழ்வு இடம்பெறுவதற்கு முதல் நாள் பிரதானமான ஆலோசனையாளரும் விலகி இருந்தார். ஆனால் இது எஸ்வி மீடியா குழுமம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குழுமம், அதன் தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் ஒன் தொலைக்காட்சி இதை முன்னின்று நடத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டது. ஆனால் கனேடிய தமிழர் பேரவை வருடந்தோறும் நடத்தி வருகின்ற இந்த நிகழ்வு கடந்த காலங்களில் கனேடிய தமிழ் பேரவை இந்த இமாலய ஒப்பந்தத்துக்கு பிறகான அவர்களது நடவடிக்கைகள், இலங்கை அரசாங்கத்தோடு அவர்கள் செய்து கொள்ள முன்வந்த ஒப்பந்தங்கள் போன்ற விடயங்களுக்கான எதிர்ப்புகளை வெளியிட்டு இது தமிழ் தேசியத்துக்கான துரோகம் என்ற பிரசாரங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இந்த தமிழ் கலெக்டிவ் என்று சொல்லப்படுகின்ற தமிழர் ஒன்றுபட்ட அமைப்பினர். எனவே சில செயற்பாட்டாளர்கள் அதுபோல அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து கனேடிய தமிழ் மக்களை இந்த நிகழ்வை புறக்கணிக்குமாறு கோருகிறார். பிரதான அனுசரணையாளர்கள் விலகி இருந்த நிலையில் இந்த நிகழ்வுக்கு வர வேண்டாம் என்று அங்கே பங்கேற்கவிருந்த இல்லாவற்றில் பங்கு பற்றி இருந்த பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் உட்பட பல பேரிடம் வேண்டுகோள்கள் முன்வைக்கப்பட்டதாகவும் அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படும். இறுதி நாள் வரை இந்த நிகழ்வு நடைபெறுவதில் உறுதியாக இருந்தது இதை ஏற்பாடு செய்த கனடிய தமிழ் பேரவை. ஆனால் அதுபோல இந்த நிகழ்வை நடத்திய அந்த ஊடக நிறுவனமும் இதை நடத்துவதற்காக ஏற்றுக்கொண்டது. ஆனால் நேற்றைய நாளில் இந்த நிகழ்வு இடம்பெறும் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடியிருந்தார்கள் என்பது உண்மை. ஆனால் பல்வேறு விதமான ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றிருந்தன. கனடா என்ற பெரிய தேசத்தில் ஆர்ப்பாட்டங்களுக்கான முழுமையான ஜனநாயக உரிமை இருக்கிறது என்பது முக்கியமான. தமிழக விடுதலை புலிகளின் கொடியோடு அவர்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது ஏதாவது அசம்பாவிதங்கள் இடம்பெறலாமோ என்று சொல்லி கனடிய போலீசார் கருதி இருந்ததாகவும் அதிலே போலீசாராக காவல் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டவர்கள் அநேகமாக கனடாவில் பிறந்து வளர்ந்த தமிழ் பேசுவோர் இல்லாவிட்டால் ஆசிய வம்சாவளியைச் சேர்ந்தோர் ஆகியோர் தான் அங்கே ஈடுபடுத்தப்பட்டிருந்தார். இந்த புறக்கணிக்க கோரி கடும் அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டிருந்தாலும் ஏராளமான மக்களின் பங்கேற்க ஒவ்வொரு வருடமும் இது யாரால் நடத்தப்படுகின்றது, என்ன காரணத்தால் நடத்தப்படுகிறது என்ற பின்னணிகளை தாண்டி தமிழ் மக்கள் ஒன்றாக சேர்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கும் போது அங்கே வருவார்கள் என்பதுதான் அங்கே மக்கள் சொல்கின்ற விடயம்.
கனடிய தமிழ் பேரவை மீது விமர்சனங்கள் இருந்தாலும் இது மக்கள் ஒன்று கூடுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கும்போது இதிலே அரசியல் சம்பந்தப்படாமல் இருக்க வேண்டும் என்று பொதுவாக கலந்து கொண்ட பல பேர் இங்கே தெரிவித்திருந்தார்கள். விடுதலை புலிகளின் கொடிகளோடு இடம்பெற்ற இந்த தீவிர பிரசாரம் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் ஒரு பக்கம் எழுந்திருந்தது முக்கியமானது. இதில் நாங்கள் 2 பக்க விமர்சனங்களை தவிர்த்து விடுவோம். ஆனால் இந்த எதிர்ப்புகளை மீறி சனிக்கிழமை அன்று இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற போது பொதுமக்களும் பெருமளவில் கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த வேளையில் ஸ்ரீனிவாஸ் பாடிக்கொண்டது போது முதலில் எதிர்ப்புணர்வு வெளியிடப்பட்டு பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டு இசை எழுப்பப்பட்டு தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார்கள் குழுமியிருந்த மக்கள், இல்லாவிட்டால் ஆர்ப்பாட்டக்காரர்கள், எதிர்ப்பாளர்கள். திருவிழாவில் பாடகராக வந்துள்ள ஸ்ரீனிவாசனுக்கு எதிராக பெருமளவு மக்கள் தமது எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். பதில் வழங்கி தான் இங்கே பங்கேற்க வந்தவன், இந்த நிகழ்வு அமைதியான முறையில் இடம்பெற வேண்டும், இதில் அரசியல் பின்னணி இதுவன் கிடையாது என்று குறிப்பிட்டுக் கொண்டது வேளையில் அதற்கு பிறகு அவர் அந்த பாடல் ஒன்றை பாடி முடித்து 2வது பாடலையும் பாடியிருந்தார். அந்த வேளையில் தான் அவர் மீது முட்டை வீசியதாக இங்கே சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு இடம்பெற்ற ஒரு சம்பவம் தான் இங்கே பெரிதாக இப்பொழுது போலீஸ் விசாரணை வரை போயிருப்பதாக தெரிகிறது. போலீசார் இதில் சம்பந்தப்பட்டவர்களை இப்போது தேடும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக, முழுமையான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. தமிழ் 1 டிவியின் வாகனம் எரிக்கப்படுகிறது. இந்த ஒளிபரப்பு வாகனம் மிக பெருமதிமிக்க ஒளிபரப்பு கருவிகள் மற்றும் இதர வானொலி கருவிகளோடு எரிக்கப்பட்டிருப்பதாக இப்போது சொல்லப்படுகிறது. ஆரம்பத்தில் இந்த புகைப்படம் என்னோடு பகிரப்பட்ட வேளையில் இது பற்றி நான் விடயங்களை வெளிப்படுத்திய வேளையில் இது முன்னர் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் பின்னர் அதை போலீசார் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இது இந்த சம்பவத்தின் போது எரிக்கப்பட்டதாக இங்கே இருக்கிறது. எனவே தமிழ் 1 டிவியின் வாகனம் எரியூட்டப்பட்டதும் அங்கே இடம்பெற்ற சம்பவங்களும் உண்மையானவை என்பது கவனிக்கக்கூடியது. ஆனால் இந்த விடயத்தை பொறுத்தவரையில் எதிர்ப்பு தெரிவிக்க முழுமையான உரிமை இருக்கிறது எந்த ஒரு அமைப்புக்கு. நிகழ்ச்சி நடத்தவும் முழுமையான உரிமை இருக்கிறது. இங்கே ஒரு ஜனநாயக நாடு. நாங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், இதை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாக தமிழர்களை இப்படித்தான், இலங்கை தமிழர்கள் என்றாலே இப்படித்தான், இவர்களுக்கு இடையில் ஒற்றுமை கிடையாது, எப்போது மோதிக்கொள்வார்கள், புகலிடம் கோரி வந்து அடைக்கலமாக இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தேசம், அந்த அழகான தேசம் எங்களுக்கான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் அந்த நாட்டிலே எங்களது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கின்ற செயற்பாடுகளாக இப்படியான வன்முறைகள் இடம்பெற்றுவிடக் கூடாது என்பதே பொதுவான மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. எதிர்ப்பை வெளிப்படுத்த சகல விதமான உரிமையும் இருக்கு. ஆதரவு எதிர்ப்பு என்ற விடயங்கள் சரியான முறையில் அந்தந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு அமைய வெளிப்படுத்தப்படலாம். ஆனால் ஒரு வாகனத்தை எரிப்பது போன்ற விடயமும் அதுபோல வன்முறையில் ஈடுபடுவது போன்ற விடயமும் வருகின்றவர்கள் மீது இந்த தக்காளி முட்டை தாக்குதல்கள் போன்ற விடயங்களும் உண்மையில் எங்களது பெயரை எல்லா இடங்களிலும் கெடுத்துவிடும். இதில் இந்த குழு செய்தது, அந்த குழு செய்தது, ஆதரவு குழு செய்தது, எதிர்ப்பு குழு செய்தது என்பதை தாண்டி கனடாவில் வாழ்கின்ற புலம்பெயர் தமிழர்கள் தான் இதில் ஈடுபட்டார்கள் என்ற அப்படியே முத்திரை குத்தப்படும். அண்மையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு சம்பவம் இடம்பெற்ற வேளையில், அந்த தமானா இசை நிகழ்ச்சி இடம்பெற்ற வேளையில் யாழ்ப்பாணிகளை இப்படித்தான் என்று சொல்லி ஒரு குறைபாடு வந்தது. மற்ற எல்லா தமிழர்களும் ஒதுக்கிக்குள்ள யாழ்ப்பாணத்தவர்கள் தான் இப்படி என்று சொல்லி ஒரு விடயம் வந்தது. கொழும்பிலும் மட்டக்களப்பிலும் கண்டியிலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றால் அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் பொதுமைப்படுத்தப்பட்டு தாக்கப்படுவது வழக்கு. கனடாவில் இவ்வாறு இடம்பெறும் போதும் கனடிய தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக இவ்வாறு குறிவைக்கப்படுவார்கள் விமர்சனங்கள். நாங்கள் அதிலிருந்து தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படியான விமர்சனங்களை பொதுமைப்படுத்தி முன்வைக்க கூடாது என்பது ஒரு பக்கம் இருக்கு. இந்த விடயங்களில் அங்கே பிரிந்து நிற்கின்ற அமைப்புகள் ஒன்றுபட வேண்டும். எங்கு சென்றாலும் தமிழ் தேசியம் என்பது ஒன்றுதான். தமிழர்களுக்கான உரிமைகள் என்பது ஒரே விடயம் தான். தமிழர்களுக்கு பொதுவாக இருக்கின்ற பிரச்சனை ஒன்றேதான். இப்போது நாங்கள் தேர்தலில் ஒரு கட்சி, ஒரு குறிப்பிட்ட கட்சி இல்லாவிட்டால் ஒரு குறிப்பிட்ட வேட்பாளர் எங்களுக்கான விடயங்களை பேசவில்லை என்று நாங்கள் குற்றம் சுமத்துகின்றோமே, இந்த விடயத்தில் அவ்வாறானதான். எனவே இந்த விடயமானது ஒரு சிக்கலான, நாங்கள் சரியான நிலையெடுத்து இவர்கள் தவறு இவர்கள் சரி என்று சொல்லக்கூடிய விடயம் கிடையாது. 2 பக்கமும் சரியான நியாயங்கள் இங்கே இருக்கலாம். ஆனால் இப்படியான அடாவடித்தனம், வன்முறைகள் இடம்பெற்றுவிடக் கூடாது என்பதே பொதுவான இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது. 2 பக்க நியாயங்களும் பேசி தீர்க்கப்பட வேண்டும். கனடிய தமிழ் பேரவையாக இருக்கலாம், இல்லாவிட்டால் தமிழ் கலெக்டிவ் என்ற அமைப்பாக இருக்கலாம். இவர்கள் தங்களுக்கு இடையிலான அந்த வேறுபாடுகளை கடிந்து அடுத்த முறை இந்த தமிழ் ஃபெஸ்ட் ஆனது உண்மையான தமிழ் மக்களின் ஒரு கொண்டாட்ட நிகழ்வாக, தமிழ் மக்கள் கொண்டாட்ட நிகழ்வை நடத்தக்கூடாது என்று எங்கேயுமே இல்லை. இது இப்படியான நேரங்களில் எங்களுக்கான கேளிக்கை நிகழ்வு தேவையா என்று கேள்வி எழுப்புகின்ற இலங்கையிலே இல்லாவிட்டால் வேறு நாடுகளில், கனடாவில் கூட சில குறிப்பிட்ட காலங்களில் நிகழ்வு இடம்பெறும் போது அதை பற்றி குறிப்பிடுகின்ற பல பேர் இங்கே இருப்பார். நல்லூர் திருவிழா இடம்பெற்றாலும் இதை கேள்வி எழுப்புவார். அந்த விடயங்களை தாண்டி ஒரு குறிப்பிட்ட நாட்கள், சில முக்கியமான நாட்கள், எங்களது கரைபடிந்த நாட்களாக, கருப்பு நாட்களாக நாங்கள் சூகத்தோடும் தியாகத்தோடு நோக்க வேண்டிய நாட்களை தவிர்த்து ஏனைய விடயங்களில், ஏனைய நாட்களில் எங்களது அடுத்த தலைமுறை சிரித்து சந்தோஷமாக மகிழ்ந்து தங்களது கலைகளை பரப்பி மொழியை பற்றி பேசி கொண்டாடுவதில் தப்பேதும் கிடையாது என்பதையும் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இறுதியாக
இலங்கையிலே ஒரு பக்கம் அரசியல் போர் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இலங்கையை நோக்கி 4 போர்க்கப்பல்கள் வந்திருப்பதாக ஒரு செய்தி ஒன்று வெளியானது. 4 போர்க்கப்பலான தேடி பார்த்த வேளையில் 3 சீன போர்க்கப்பல்கள் வருகை தந்திருந்தன இலங்கைக்கு. இலங்கை துறைமுகத்துக்கு அந்த நாளில், அதாவது 26ஆம் தேதி திங்கட்கிழமை வந்து சேர்ந்தன. இதில் ஹேஃபை, வூசியான் மற்றும் குயிலின்சான் ஆகியன தான் இந்த 3 கப்பல்களின் பேர். இந்த சீன ராணுவத்தின் போர்க்கப்பல்கள் 2 நாட்டு கடற்படையினருக்கும் இடையிலான நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டிலும் 2 நாடுகளின் கடற்படைகளும் ஒன்றாக சேர்ந்து பல்வேறு பயிற்சிகளில் ஈடுபடும். அதுபோல கண்காட்சிகளும் ஈடுபடுத்தப்படும். எனவே இந்த தொடர் நிகழ்ச்சிகளில் ஈடுபடுத்தத்தான் இம்முறை இந்த கப்பல்களின் பணியாளர்கள் பங்கேற்க இலங்கைக்கு வருவதாக சொல்லப்படுகிறது. 2 கடற்படையினருக்கும் இடையிலான நட்புறவு வலுப்படும். அதுபோல கப்பல்களின் பணியாளர்கள் குழுமில் தங்கி இருக்கும் போது நாட்டின் சில சுற்றுலா தலங்களுக்கும் அழைத்துச் செல்லப்படுவார்கள். இலங்கை கடற்படையினரின் கப்பல்களின் செயற்பாடுகள் குறித்த விளக்கம் அளிக்கும் நிகழ்வும் இங்கே இடம்பெறும் என்று சொல்லப்படுகிறது. இந்த உத்தியோகபூர்வமான விஜயத்தை முடித்துக் கொண்டு சீன ராணுவத்தின் போர்க்கப்பல்கள் வருகின்ற வியாழக்கிழமை 29ஆம் தேதி நாட்டின் கடற்பரப்பை விட்டு புறப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, 4 கப்பல்களை என்று சொல்லி கேட்டால் சீனா மட்டுமல்ல, இந்தியாவும் தன்னுடைய போர்க்கப்பல் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. இது இந்திய கடற்படையின் INS மும்பை என்ற போர்க்கப்பல். சீன மக்கள் விடுதலை ராணுவத்தின் 3 போர்க்கப்பல்கள் வர இந்தியாவும் அந்த நேரம் பார்த்து தன்னுடைய கடற்படை கப்பலை அனுப்பியிருப்பது திட்டமிட்ட செயற்பாடா இல்லாவிட்டால் தற்செயலாக நடந்ததா என்பது 2 நாடுகளுக்கு மட்டுமல்ல, இலங்கைக்கும் சேர்த்தே வெளிச்சம். சீன ராணுவ கப்பல்கள் வந்திருப்பதை போல இந்த இந்தியாவின் கடற்படை கப்பல், இந்தியாவின் போர்க்கப்பலானது அதுவும் வருகின்ற 29ஆம் தேதி நாட்டை விட்டு புறப்படுகிறது. இது நட்பு ரீதியிலான விஜயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. என்ன நட்பு? 2 நாடுகளின் நட்பும் இலங்கையை வளப்படுத்த வேண்டுமே தவிர 2 நாடுகளின் கூட்டுத்தன்மையில் இலங்கை சிக்கி சின்னாபின்னமாகி விடக்கூடாது என்பது மட்டும்தான் எங்களது முக்கியமான நோக்கம். தேர்தல் களத்தை பற்றி பார்ப்போம், தேர்தல் விடயங்களை பற்றி ஆராய்வோம். என்று நான் சொன்ன இந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கியமான விவரங்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் எதிர்பார்த்திருக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை எடுங்கள். அதுபோல உங்கள் நண்பர்களுக்கு இந்த செய்திகள் போய் சேர்வது, இன்னும் அதிகமானோரை போய் சேர்வது பயனுடையது என்று கருதினால் தயவு செய்து சமூக வலைத்தளங்கள் மூலமாக பகிர்ந்து கொள்ளுங்கள்.